பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் தேவனுடைய வசனத்தை தியானிக்க வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். வாங்க இந்த காலை வேளையில் தேவ வசனத்திலேருந்து இன்னைக்கு ஆண்டு நம்மளுக்கு வைத்திருக்கிற அவருடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். மார்க் 7வது அதிகாரம் 37வது வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஹல்லேலூயா. நம் தேவனை குறித்து பேசும்போது, இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும்போது, அவர் எல்லாவற்றையும் நன்றாக செய்தார் என்று. He does all things well. Praise the Lord. நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். இவ்வளவு நாள் நம்ம ஆண்டவரை குறித்து, அவருடைய குணாதிசயங்களை குறித்து, ஹிஸ் attributes நம்ம படித்து வந்தோம், நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையுமே நம்ம இருந்தாலும், நாம் சில நேரத்தில் அது கடினமாக தோன்றலாம், சில நேரத்தில் நல்ல நிலைமையில் நம்ம இருக்கலாம். நாம் எங்கே இருந்தாலும் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அவர் எல்லாவற்றையும் நன்மையாக செய்வார் என்று. பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் நாம் இந்த உலகத்தின் பிரயாணத்தின் வழியாக போகும்போது சில கஷ்டங்கள் ஏற்படலாம், சில இழப்புகள் ஏற்படலாம், சில துக்ககரமான காரியங்கள் நம்ம வழியில் வரலாம், எதிர்பார்க்காத சில பிரச்சனைகள் ஆகலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம உள்ளத்துல ஏன்னு கேட்கிற கேள்விகள் வரலாங்க. ஒரு பாடல்காரர் இப்படி பாடல் எழுதுறாங்க, மை ஷெப்பர்ட் பிசைட் மீ, என்னுடைய மெய்ப்பெண் என்னோட இருக்கும் போது எனக்கு ஒரு குறைவும் இல்லை. His wisdom is awaking, his sight is never dim. அவருடைய ஞானம் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அது தூங்குற ஞானம் இல்லை, சோர்வில் இருக்கிற ஞானம் இல்லை, கூர்மையாக நமக்கு நேராக அவர் ஞானத்தை ஊற்றி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அவர் கண்கள் ஒருபோதும் மங்கி போகிற கண்கள் அல்ல. He knows the way he is taking and I will walk with him. அவர் எந்த வழி எனக்காக தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அந்த வழி முதலாவது அவர் அறிந்திருக்கிறார். அந்த வழியில என்னை நடத்தி செல்கிறார் என்று வழிகாட்டியா நம் தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவர் எது செஞ்சாலும் சிறப்பா நம்ம வாழ்க்கையில செய்வார். அதை நம்மளால விசுவாசிக்க முடியுமா? சில நேரத்தில் நம்ம கலக்கம் அடைந்து மோசே குறித்து நாம் பார்க்கிறோம். மோசேக்கிறோ யாத்திராகமம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில், ஆண்டவரே ஏன் எங்க மக்கள் மேல இந்த தொல்லை, இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறீர் என்று மோசே கேட்கறது நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 13வது வசனத்தில் கிதியோன் கேட்கிறாரு, ஆண்டவரே ஏன் எங்களுக்கு இப்படியெல்லாம் தீங்கு நடந்து நாங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு நாங்க அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கிதியோனுடைய ஏனை நாம் அங்க பார்க்கிறோம். ரூத் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் மட்டும் நயோமி உடைய ஏன் நம்ம பார்க்கிறோம். ஏன் எனக்கு இப்படி நடக்கணும் ஆண்டவரே, நான் கை நிறைந்தவளாக நான் வெளியே வந்தனே, ஐ வெண்ட் அவுட் ஃபுல் லார்ட், அண்ட் இப்போ நான் திரும்பி வரும்போது ஒன்றுமே இல்லாம எல்லாத்தையும் எழுந்து ஒரு நஷ்டத்துல புருஷனும் 2 பிள்ளைகளை எழுந்து வருகிறேன் ஆண்டவரே, என் ஆஸ்தி பாஸ்தியெல்லாம் போயிடுச்சு. ஒரு ஏனை நாம் அங்க பார்க்கிறோம். நெகேமியா 13வது அதிகாரம் 11வது வசனத்துல நெகேமியாவுடைய ஏன் எங்களுக்கு இப்படி நடக்க வேண்டும், ஏன் தேவனுடைய வீடு கைவிடப்பட வேண்டும் என்று நெகேமியா ஆண்டவரை பார்த்து என் கலக்கத்துல ஏன் இப்படி நடக்கணும் ஆண்டவரே என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். யோபு 7வது அதிகாரம் 20வது வசனத்துல யோபை நாம் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவரே என்னை குறி வச்சு தாக்குறது போல, லைக் அ டார்கெட் லார்ட், என்ன இப்படி நான் தாக்கப்பட்டிருக்கிறேனே ஏன் அவருடைய வியாகுலத்தில் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 88வது சங்கீதம் 14வது வசனத்துல தாவீது கேட்கிறாரு, ஏன் எனக்கு இப்படி நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் உங்க முகத்தை என்கிட்ட இருந்து நீர் மறித்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, என் ஆத்துமா ஏன் இப்படி தள்ளப்பட்டு இருக்கிறது என்று ஒரு வியாகுலத்தை நாம் அங்க பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் எரேமியா 15வது அதிகாரம் 18வது வசனத்துல எரேமியாவுடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். ஆண்டவரே என்னுடைய வலிக்கு விடுதலையே இல்லையா, ஏன் எனக்கு இது போல காயங்கள் மேல காயங்கள் என் வாழ்க்கையில காணப்படுகிறது நாம் பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய ஏன் என்றது நம்ம பார்க்கிறோங்க. மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர், என் பிதாவே என் ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டீர் என்று கேட்கிற இந்த ஏன், இந்த why Lord என்ற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம அநேக பேருடைய வாழ்க்கையில சில நேரத்தில் நம்ம சுத்தி நடக்கிற சூழ்நிலைமைகள் இப்படி ஒரு கேள்வியை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரதான் செய்துங்க. ஏன் இப்படி நடக்கணும், ஏன் இந்த காரியங்கள் எங்களுக்கு ஏற்படுகிறது, ஏன் இந்த இழப்பு வந்துச்சு, ஏன் இவங்க விட்டு போனார்கள், ஏன் என் திருமணத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, ஏன் இந்த கலக்கம், ஏன் இந்த கண்ணீர், சில நேரத்தில் இந்த வியாகுலத்தில் நம்ம இருக்கிறோம் தான். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார், அந்த ஏன் இருக்கதான் செய்யும், ஆனா அதுல ஒரு காரியம்
காரியத்தை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அவர் எல்லாவற்றையும் நன்றாக செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். மோசேயுடைய கதலை நாம பார்க்கிறோம். ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த துயரம் மோசே கேட்டாரு. 10 அற்புதங்கள் 10 வாதைகளை கொண்டு ஆண்டவர் எகிப்தை அடித்து அந்த இஸ்ரவேல் பிள்ளைகளை இஸ்ரவேல் மக்களை அற்புதமாக அவங்க ஏனின் மத்தியில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் அவங்களுக்கு செய்து வெளியே கொண்டு வருகிறார் இருக்கிறார். கிதியோன் ஏன் எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னு கேட்கும் போது 300 பேரை வச்சு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை அவங்க வாழ்க்கையில செய்கிறது நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் ரூத்துடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஏன் ஆண்டவரே இந்த இழப்பு, ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இது போல ஒரு துக்ககரமான செய்கைன்னு பார்க்கும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படியெல்லாம் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறதாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் நெகேமியாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் பல தடைகள் வந்தாலும் ராஜாக்கள் மூலியமாக அவங்களுக்கு போஷாக்குகளை கொடுத்து அவங்க தேவையான காரியங்களை கொடுத்து திருப்பி ஆலயத்தை கட்ட செவர்களை எடுத்து கட்ட ஆண்டவர் உதவி செய்ததை அந்த ஏனின் மத்தியில் தேவனுடைய அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்கிறார், ஆண்டவரே நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், உங்க முகத்தை என்கிட்ட இருந்து மறிக்காதே இருங்க, ஏன் உங்க முகத்தை மறிச்சுன்னு இருக்கிறீங்க என்ன தாவீது அழுது ஏன் கேட்கிற இடத்துல நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் எப்படி பிரதியுத்தரம் கொடுக்கிறாருன்னு. என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லுகிறார். அவனை சமூகத்தால் ஆண்டவர் நிரப்புகிறார். அவர் முகத்தை பார்க்க அவருடைய சமூகத்தை உணர தாவீதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறத நாம் பார்க்கிறோம். நாம் ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கும் போது ஏன் என்ற கேள்வி இருந்தாலும் சூழ்நிலைமைகள் அது போல ஒரு காரியத்தை எடுத்துட்டு வந்தாலும் நாம் தேவனை விசுவாசிக்கும் போது தேவனை நாம் நம்பும் போது ஆண்டவரே என் சூழ்நிலைமை மேல நான் சார்ந்து கொள்ள மாட்டேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன்ப்பா, என்னை தப்பி வைக்கிறவர் நீர் ஆண்டவரே, ஏன் என்ற கேள்வி இருந்தாலும் முழு இருதயத்தோட நம்ம விசுவாசிப்பேன் ஆண்டவரே. நம்ம செய்யும் போது அப்படி விசுவாசிக்கும் போது நமக்காக தேவன் செயல்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 37வது சங்கீதம் 5வது வசனம் இப்படி சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கும்போது அவரே காரியத்தை he வாய்க்கப்படுவார். will act. hallelujah. பாருங்க, ஏன்னு கேட்கிற நேரத்துல நம்ம வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரையே நாம் நம்பி அவரையே நாம் விசுவாசித்து நம்ம பாரத்தை அவர் மேலேயே நம்ம போடும்போது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். hallelujah. இன்றைக்கு ஏன்னு நம்மளுக்கு கேள்விகள் இருக்கலாங்க. ஒரே ஒரு காரியம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, என்ன வந்தாலும் ஆண்டவரே உண்மையே நான் நம்புவேன், உண்மையே நான் விசுவாசிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் என் கையை நீங்க பிடித்திருக்கிறீங்கப்பா, நான் பயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ப்பா. அப்படி நாம் வாழும்போது அப்படி நாம் விசுவாசிக்கும் போது எது ஆண்டவர் செய்தாலும் அது நன்மையாக செய்வார், சிறப்பாக செய்வார். He does all things well, so my heart will trust in him no matter the situation. அப்படி நாம் வாழும்போது நிச்சயமாக காரியத்தை வாய்க்க செய்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. இந்த காலை வேளையில் அப்பா உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். எங்கள் சூழ்நிலைமைகள் எல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. சில பேர் இன்றைக்கு ஏன் என்று கேள்வி கேட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், துக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். சில பேர் இன்னைக்கு கலக்கத்தில் காணப்படலாம். இந்த வார்த்தை யார் யாருக்கு இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க சூழ்நிலைமைகளை அறிந்த தேவன் நீங்கப்பா. ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்க கரங்களை பிடிச்சு நடத்தி கொண்டு வருகிறவர் அப்பா. இந்த வாழ்க்கைன்ற பிரயாணத்தில் அநேக சூழ்நிலைமைகள் எங்களுக்கு பயங்களை கொண்டு வரலாம், எங்களுக்கு பலவிதமான சோர்வுகளை கொண்டு வரலாம். ஆனால் அதன் மத்தியில் எங்க இருதயம் விசுவாசிக்க எங்க இருதயத்துக்கு பலன் தாங்கப்பா. எங்க வழிகளை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா. உண்மையே நாங்க பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்க ஏன்ல உம்முடைய பதில் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும்ப்பா. We know there is a promise and there is an answer in our why, and so we praise you Lord. உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். உங்க பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கப்பா. நீர் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடித்து கொடுக்கிறவர். உமக்கே ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, ஜெயத்தின் மேல் ஜெயம் தருவாராக. ஆமென்.